ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ரீசெண்டாக குரூப் 2A வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின நியூஸ் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதில் நிறைய வேகன்சி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்டுக்காக தான் பர்டிகுலராக நிறைய வேகன்சியுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எலிஜிபிளாக ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னென்னா, 12th பயாலஜி ஆர் பாட்னி, ஜுவாலஜி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்களா, அதுக்கான எஸ்ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மெசேஜும் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை செலக்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு மெசேஜுமே வரல. எனக்குமே மெசேஜ் வரல. மெசேஜ் வந்தாலும் வரலனாலும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டெமோ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், எப்படி பண்ணணுங்கிறது புரியும். இது ரொம்ப ஒரு ஈஸியர் மெத்தடு தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஈஸியாகவே நம்ம மொபைல் ஃபோன்லேயே பண்ணிடலாம். அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் கூகுள் ஆர் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கூகுளே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா கீழே ரிஜிஸ்டர்ட் யூசர்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்குள்ளே போய் போகணுன்னா, இதில் ஓடிஆர்க்குள்ளெலாம் நீங்கள் எதுவும் போக தேவையில்ல. இந்த ப்ளூ கலர் பாக்ஸஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு கீழவே ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஹேவ் யூ ஸ்டடிட் பயாலஜி ஆர் பாட்னி ஆர் ஜுவாலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி ஃபார் குரூப் 2A. அதாவது நீங்கள் 12th பயாலஜி ஆர் பாட்னி ஆர் ஜுவாலஜி இது மூணுத்தில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அதுக்கானதை எஸ் ஆர் நோ இதை மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு சர்டிஃபிகேட்லாம் எதுவும் தேவைப்படாது. ஜஸ்ட் எஸ் ஆர் நோ இந்த பட்டன்ஸ் தான் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இதுலேயுமே அந்த குரூப் 2A போஸ்ட்டுக்காக அந்த லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டருக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு கீழே ஒரு காலம் இருக்குது பாருங்கள், ஹேவ் யூ ஸ்டடிட் பயாலஜி ஆர் பாட்னி அப்படின்னு கொடுத்துட்டு அது பக்கத்தில் செலக்ட்னு அப்படியே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இது யாரெல்லாம் பண்ணணும்னா, குரூப் 2A எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ப்ரிலிம்ஸ் எழுதுனவங்க பண்ணணும். கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். எனக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிலாம் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி ஆகணும். நான் எஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் +2ல் எனக்கு பயோ அண்ட் மேக்ஸ் தான் நான் படிச்சிருந்தேன். அதனால பயாலஜி எனக்கு ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. அதனால நான் எஸ் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அக்கௌண்டன்சிலாம் படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு நோ தான் கொடுக்கணும். உங்களுடைய எலிஜிபிள் என்னவோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. தப்பாக எதுவும் கொடுத்துறாதீங்க. கரெக்டாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் கொடுங்க. இதில் சர்டிஃபிகேட் எதுவும் அப்லோட் பண்ணுறதில்ல, அதனால் நம்ம மாற்றி கொடுக்கலான்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ கரெக்டான வேல்யூவோ அதை மட்டும் கொடுங்க. இது நான் எக்ஸாம் நல்லாவே பண்ணலை, நான் கொடுக்கணுமா, எனக்கெல்லாம் கிடைக்காது மெயின்ஸுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். கிடைக்கிது கிடைக்கல அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது நீங்கள் கன்ஃபார்ம் செய்யணும். இதுக்கான டேட் 22லேருந்து 24/5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 days தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 21க்கே நிறைய பேருக்கு மெசேஜில் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நிறைய பேருக்கு மெசேஜ் இன்னும் வரல. ரிசீவ் ஆகலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலுக்கே போய் நீங்கள் அப்ளை அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாக்அவுட் பண்ணிவிட்டு அகைன் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நான் அதை தான் பண்ணுறேன். ஒரு கிராஸ் செக்காக தான் நான் திருப்பியும் லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு திருப்பியும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா இது செலக்ட் ஆனது கரெக்டாக வந்திருக்கான்னு. இப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு. நான் எஸ் கொடுத்தது கரெக்டாக இங்கே மென்ஷன் ஆகி வந்திருக்கு. 2025 குரூப் 2 ப்ரிலிமினரி எழுதின எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை சரியாக மறந்துடாதீங்க. சீக்கிரமாக செஞ்சுடுங்க.